நிஷா இல்லை எனக்கு ஒரு கேள்வி. இப்போ என்ன கேள்வி? பார்ட்னர்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதாவது பிஸ்னஸ், கேம்ஸ், பாலிடிக்ஸ், ஏன் வாழ்க்கையில் கூட பார்ட்னர்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக சொன்னீங்க. அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம லோவஸ்ட் பாயிண்டில் கூட நம்மளுக்கு துணையாக இருக்கிறது தான் ஒரு நல்ல பார்ட்னருக்கு அழகு. அதாவது லைஃப் பார்ட்னர். வாவ், எப்படிடா உனக்கு திடீர்னு இந்த கருத்துலாம் எப்படி? எனக்கே தெரியல. சரி, நம்ம அடுத்து என்ன கதையை பார்க்க போகிறோம்னு யோசிக்கிறீங்க? யோசிங்க நல்லா யோசிங்க. பட் ஸ்டில் எப்படிடா உனக்கு அந்த ஐடியா? என்னாச்சு உனக்கு? எனக்கே தெரியல. அதிகாலை ஒளியில் சாலையில் செல்லும் காலடிகள், நகரத்தின் மெல்லிய ஓசைகள் சொல்லுமே பல கதைகள். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் ஒரு புதிய விடியலே, ஒரு புதிய உதயமே. ஒரே இயக்கம், ஒரே இதயம், ஒரே அலையில் ஒரே உதயம். பேர் வந்து மாலதி. எனக்கு 40 வயசு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கணவர் பேர் வந்து புருஷோத்தம். பிறந்ததுலேருந்து எனக்கு இனிப்பு நீர் இருக்குது. எனக்கு கிட்னி பிரச்சனை வந்து 37 வயதில் வந்தது. வேலைக்கு போகிற வழியில் தடுக்கி விழுந்துட்டேன். ரைட் லெக்கில் என்னுடைய கடைசி தோ எடுக்க வேண்டிய நிலைமை. எனக்கு டாக்டர் சொன்னாங்க காலை எடுக்கணும்னு. ஆனால் அந்த காலை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் டாக்டர்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ நிறைய மாத்திரைகள் எனக்கு கொடுத்தாங்க. கவனக்குறைவாக இருந்தேன். ஸோ கடைசியில் 37 வயசில் எனக்கு முழுமையாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ வேலை முடிஞ்சு நான் டயாலிசிஸ் சென்டருக்கு போவேன். ஸோ அங்கே போன பிறகு என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு வெயிட் எடுப்பாங்க. என்னுடைய மிஷினை நான் சொந்தமாக தான் செய்வேன். அந்த ப்ரைமிங்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணிவிட்டு நர்ஸ் வந்தோடனே எங்களுக்கு நிடலிங் பண்ணுவாங்க. கையில் தான் செய்வாங்க. அந்த குத்தும் போது சரியான வலியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 4 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்கணும். லைக் இந்த கையை அசைக்க முடியாது. எப்போதுமே என் கணவர் என்கிட்ட ஒன்று தான் சொல்வார், இது மட்டும் வாழ்க்கை இல்லை, பரவாயில்ல, இதையும் தாண்டி உன்னால் வர முடியும், வலி இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு எனக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பார். என்கேஎஃப்க்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நிறையா இருக்குது. 2003 போய் சேர்ந்தேன். என்கேஎஃப் தான் எனக்கு பரிஸ்தா காஸ்க்கு அனுப்புனாங்க. ஹோம் பேஸ் பிஸ்னஸ் அது படிக்கிறதுக்கும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. மிஸ்டர் ஷாஃபிக்கை நான் பார்ட்னர் கனெக்ட் ஷோவில் நான் பார்த்தேன். அவர் தான் என்னை பேட்டி எடுத்தார். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்ட்டு எனக்கு பேட்டி கொடுத்து நிறையா ஊக்கமும் கொடுத்தாரு. சில சமயம் மன வருத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவரோட ஷேர் பண்ணுவேன். மனசை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நம்ம உடம்புல நம்மளுடைய கிட்னிஸ் மட்டும்தான் வேலை செய்யலை, மற்றபடி நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு மறுவாழ்வு இருக்குது. என் கணவருக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ரொம்ப நன்றி, என்ன நடந்தாலும் என்னை கைவிடாமல் இருக்கீங்க, ரொம்ப நன்றி, ஐ லவ் யூ ஸோ மச். என் பேர் ஷாஃபிக். நான் 29 வயசு. என்னுடைய பாட்டி
அம்மாவோட அம்மா அவங்க வந்து கிட்னி ஃபெயிலியர் காரணமாக வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த என்டையர் சீன் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியுது என்னோட மைண்டில். மற்ற பேஷண்ட்ஸை வந்து உதவி செய்யும்போது என்னோட பாட்டி என் கூடயே இருக்குங்க போல் வந்து ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. அதான் வந்து என்கேவில் வந்து சேர்ந்தேன். மற்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யணும். பிகாஸ் நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் சோஷியல் ஒர்க்கராக இருக்கேன். ஸோ 1-to-1 கேஸ் மேனேஜ்மெண்ட்டும் நான் செஞ்சுருக்கேன் பேஷண்ட்ஸோட. மிஸ் மாலதி வந்து ஒரு பேஷண்டாக இருந்தாங்க, ஒரு பேஷண்ட் ஸ்பீக்கராக. முதல் பார்க்கும்போது ரொம்ப வெக்கமாக டிமிடாக இருந்தாங்க. அவங்க வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பேச வந்து ரொம்ப தயங்கினாங்க. என்கரேஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்து, அறிவுரை கொடுத்து, அவங்க கொஞ்சம் அந்த தன்னம்பிக்கையை நான் கொடுத்தேன். ஸோ போக போக வந்து அவங்க முயற்சி பண்ணி என்கேஎஃப்ல மற்ற நிகழ்ச்சி இருக்கும்போது மேடையில் தைரியமாக சொந்தமாக போக பேச அந்த அளவுக்கு வந்து வந்திருக்காங்க. சிறுநீர் நோய் பற்றி பேசும்போது நிச்சயமாக ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஒரு டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து 4 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்து நீடல் பண்ணும்போது நம்ம சாதாரணமாக அந்த வேக்சின் போடுறது நீடல் இல்லை, இவ்வளோ நீளமாக இருக்கும். சில நீடல்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதோட வலியை அனுபவிக்கிறதும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகும்போது கம்பேனியன்ஷிப் வந்து நிச்சயமாக ரொம்ப முக்கியம் என்று நான் நம்புகிறேன். மாலதியோட விஷயத்தில் பற்றி பேசும்போது அவங்க கணவர் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க என்கிட்ட. சில நேரம் வந்து நம்ம வந்து ஃபால் பண்ணும்போது பண்ணும்போது பிடிக்க வந்து அட்லீஸ்ட் யாரும் இருக்காங்க, அந்த நம்பிக்கையோடு தான் அவங்க வாழ்கிறாங்க. நிச்சயமாக வந்து சோஷியல் சப்போர்ட், கம்பேனியன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதயமே பார்ட்னர் வேற மாதிரி. நீங்களும் தான் பார்ட்னர். என்ன திடீர்னு புகழ்றீங்க? சொல்லுறேன். நம்ம பார்ட்னரை புகழ்றது, அவங்களுக்கு பிடிச்சதை அப்பப்போ பண்ணுறது, அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் நிம்மதியாக இருந்தால் தான் வெளியே போய் பல கஷ்டங்களை சமாளிக்க முடியும். சரி, எனக்கு டைம் ஆகுது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் போய் அந்த சர்ப்ரைஸை பிளான் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நீங்களும் எனக்கு கூட்டுத்தனமா ஏதாவது கேள்வி கேளுங்க. ஓகே, பாய். ஒருத்தருக்கு பக்கபலமாக இருந்து அவங்க வலி கஷ்டமெல்லாம் பார்க்குறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட இமோஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? ஸோ அது வந்து இட்ஸ் மோர் லைக் நம்ம வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களோட இமோஷன்ஸ் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும், நம்மளோட இமோஷன்ஸ் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதோட கேப்பில் மிடில் நடக்கிறது தான் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி வந்து நம்ம ஒரு அவேர்னஸை வச்சுக்கிட்டு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து சில தியரிஸ்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க. எவ்வளவோ வந்து நம்ம படித்தாலும் தியரி தான். ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் லைஃப் வந்து வரும்போது நிச்சயமாக அதை அப்ளை பண்ணுறது வந்து சில கஷ்டங்கள் இருக்கும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, பிகாஸ் சில நேரம் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட நான் பேசும்போது அவங்க அனுபவிக்கிறது கஷ்டங்கள் வந்து எனக்கு வந்து சில ட்ரிகராக இருக்கும். சில நேரம் கஷ்டமாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஷாஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லிக்கிட்டு ப்ரொஃபஷனலாக இருந்து அவங்க வந்து நான் உதவி செய்வேன். இப்போ மக்களுக்கு கிட்னி டிசீஸ் இருக்கிற ஒரு நோயாளி அவங்கள பற்றின ஒரு தவறான கருத்து இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? தவறான ஒரு பெர்செப்ஷன் வந்து அது வந்து வயசான காலத்தில் தான் வரும், அது வந்து ஒரு நம்ம 40-50s தான் வரும், சின்ன வயசில் இருக்கும்போது வராது. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட். யங்கஸ்ட் பேஷண்ட் வந்து 30 வயசு. என்னது, கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் 30 வயசுலேயே வருமா? இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது. இந்த நோயாளிகளுக்கு எந்த விதத்தில் ஆதரவு அளிக்கலாம்னு நினைக்கிறீங்க? சிறுநீர் நோய்க்கு வந்து அவங்க அனுபவிக்கிறது வலி வந்து
ஃபிசிக்கல் வலி இல்லை, மன வலியும் இருக்குது. அவங்க கூட வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து சப்போர்ட்டாக கொடுங்க. அவங்க வந்து லைக் டிப்ரெஷனாக இருந்தால் பேசுங்க அவங்க கூட, வெளியில் கொண்டு போங்க, வாழ்க்கையை வந்து நார்மலாக வந்து காட்டுங்க, இதை வந்து தாண்டிட்டு அவங்களுக்கு ஊக்கம் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்த பக்கம் வந்து சமுதாயம் பற்றி சொல்லும்போது அரசாங்கத்தில் வந்து வி கேன் ஆல்வேஸ் சே அவங்க வந்து நிறைய சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அவங்களோட இன்கம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க சப்சிடிஸ் கொடுப்பாங்க. அதுக்கும் மீறி வந்து லைக் கம்யூனிட்டி லெவல் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து செய்கிறாங்க. உதாரணம் வந்து நம்ம என்கேஎஃப்ல வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஹோம் பேஸ் பிஸ்னஸ், நீங்களே சொந்தமாக உங்கள் வாழ்க்கையில் சொந்த கால நிற்கிறது ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். உங்களோட பயனாளி இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மிஸ் மாலதி வந்து ஒரு டயலாக் வந்து என்கிட்ட எப்போதுமே சொல்லுவாங்க, வாழ்க்கையில் வந்து என் கிட்னிஸ் மட்டும்தான் வேலை செய்யலை, மற்ற உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யுது. இட்ஸ் ஒன்லி மை கிட்னிஸ். ஸோ என்னுடைய கிட்னிஸ் ஃபெயில் பண்ணுறத காரணம் வச்சுக்கிட்டு நான் வந்து ஓடாமல் இருக்க போகிறது இல்லை, நான் எழுந்திரிச்சிட்டு நடப்பேன். அவங்களுக்கு இருக்கிறத ஊக்கத்தை வந்து மற்ற நோயாளிகளுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறேன் இந்த டைலாக். ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட வந்து இவ்வளோ விஷயம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம ஷஃபிக் கிட்ட பேசி அவரோட பயணத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் ஹபீப். இவ்வளோ நேரம் நம்ம ஷஃபிக் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கும் உங்களுக்கும் இடையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான இல்லை நகைச்சுவையான ஒரு மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க? என் வாழ்க்கையில் நடந்த பாதி நகைச்சுவைக்கு காரணமே ஷஃபிக் தான். அவன் வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையிலேருந்து சிரிப்பு குறையல, மகிழ்ச்சியும் குறையல. சரி, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். ஆனால் அதையும் விட சில ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த முதல் ஃபோட்டோ வந்து இது உங்கள் கல்யாண ஃபோட்டோ நினைக்கிறேன். இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுங்கள். ஹோஸ்ட் அப்போ தான் இவர் வந்துக்கிட்டு இருக்காரு, நான் இதை ட்ரை பண்ண போகிறேன், என்னால் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சரி, என் வாழ்க்கையே உன் கையில் ஒப்படைக்கிறேன், தயவு செய்து இதில் மட்டும் விளையாண்டு விட்டுறாதப்பா அப்படின்னு கேட்டேன். ஆனால் உண்மையிலே நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு நடத்தி எல்லார் வாயாலையும் பாராட்டுகளை வாங்கினார். ஸோ பியூட்டிஃபுல். ஓகே, இப்போ இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. இதில் என்னன்னா எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல யாருன்னு. எல்லாருமே பார்க்க குழந்தைகள் மாதிரி இருக்கீங்க. புலி ஏன் உங்க மடியில் இருக்குது? இந்த கதையை சொல்லுங்க. ஐயா பிடிச்சி இழுத்துட்டு போனது இவர் தான், ஷஃபிக் தான். புலி கூட ஃபோட்டோ எடுப்பான்டா, புளியை பார்த்தோன்னா எடுத்தான் ஓட்டம். இவர் பதறதை பார்த்து புலி பதறது. அதோட ட்ரெயினர்லாம் ஓடி வந்துட்டாங்க. பராண்டி விட்டுருச்சுன்னா பரலோகத்துக்கு நான் போயிடுவேன். அவர் ஓடி வந்து புலியை ஆறுதல் பண்ணி இவருக்கும் ஆறுதல் சொல்லி கஷ்டப்பட்டு உயிரை கையில் பிடிச்சி எடுத்த ஃபோட்டோ அது. வாவ், உண்மையாகவே ரொம்ப நகைச்சுவையான ஆனால் அழகான நட்பு உங்கள் 2 பேருக்கும் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக அதுதான் சொல்லணும். ஷஃபிக்கை பற்றி நம்ம கூட வந்து உட்காந்து அவரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. Can you tell us about the core mission of National Kidney Foundation? The National Kidney Foundation focuses, I think, on advocating and also trying to integrate all the core services into one to provide affordable and quality renal care to dialysis patients, educate the public a bit more about how to prevent getting kidney failure in the first place. We serve a very big population of patients, I think about 6,000 now. What kind of support do you provide the kidney failure patients, be it emotional, mental or financial? In the NKF, I think the way that we approach in a very holistic manner. So I would not want to say that we just focus purely on medical or emotional or beyond that as well. But I think we work in a very multidisciplinary team kind of setting. So how can they join the NKF as volunteers? Can they just... I mean, they can always contact us. They can contact us. We have a team that look for volunteers as well. And I think they can be on board. They have a lot of programs. Mostly our volunteers can be deployed to some of these programs as well. Thank you so much. Thank It you. was really very informative. Yes, thank you so much. பிளான் பண்ணியாச்சு தானே? பண்ணியாச்சு. அது என்னன்னு தானே கேட்க போறீங்க? நானும் என் பார்ட்னர் ரொம்ப பிஸியாக இருக்கும், அப்புறம் பேசுகிறோம். ஓகே, என்னது நான் சொல்ல வேண்டிய லைன்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
சரி என்னமோ பிளான் பண்ணியிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். என்றும் உதயமே எனக்கு ஒரு கொஸ்டின், ஏன் நீங்கள் எப்போத்தாலும் எல்லாத்தையும் தனியாகவே செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா சிங்கம் தான் சிங்கலாக வரும், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும்னு அவர் சொன்னார், அதாவது தலைவர், நான் சொல்லலை. பட் ஜோக்ஸ் சைட், நான் வந்து இப்படி வந்து சிங்கலாக வந்து எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதாவது எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமே இருக்குது. அதாவது என் குடும்பம், தாத்தா பாட்டி பெரியம்மா அண்ணன் தம்பின்னு பெரிய குடும்பமே இருக்குது. அவங்க தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கலாம். கரெக்டு தானே? கரெக்டாக சொன்னேன் தானே? போகலாம்ல? போங்க வாங்க. அதை வேறு பிள்ளைங்கள ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஹாய் வணக்கம். ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? என் பேர் பஹா. என் பேர் ஷாஃபிக். நைஸ் டு மீட் யூ. மாலதி. மாலதி, இது நம்ம ஸ்டூடெண்ட் வாலண்டியர். என் பேர் கிறிஸ்லா. ஹாய். ஹாய். எஸ் ஓகே. ஷாஃபிக், இந்த என்கேவில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? இந்த வருஷம் 3வது வருஷம். சரி, இந்த 3 வருஷத்தில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் வந்து கடந்து வரீங்க? இந்த வேலை வந்து இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை. பிகாஸ் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சிறுநீர் பேஷண்ட்ஸோட சோஷியல் கேப் அது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய ப்ரோக்ரஸ் நம்ம செய்வோம். சரிம்மா, உங்ககிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். அதாவது இந்த என்கேஎஃபோட பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இந்த என்கேஎஃப் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு 2வது வாழ்க்கை கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த ஹோம் பேஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்களே, என்ன மாதிரி உதவி வந்து அவங்க வந்து உங்களுக்காக? அந்த ஹோம் பேஸ் பிஸ்னஸ் எப்படி செய்கிறது, அந்த காஸ்ட்க்கு அனுப்புறது என்கேஎஃப் தான். இன்றைக்கி நாம் வந்து உங்களுக்காக வந்து அதை வேலையை செய்யணுன்னு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன உதவி நாம் பண்ணலாம்? எனக்கு உதவி செய்ய வந்து அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஆனால் என் பேஷண்ட்ஸ்க்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா சந்தோஷப்படுவேன். என் பேஷண்ட்ஸ்க்காக வந்து அவங்களுக்கு ஆர்வம் கொடுத்து ஊக்கம் படுத்த செய்கிற மாதிரி ஒரு கோச்சிங் செஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து பெனிஃபிட் பண்ணுங்க நம்புகிறேன். ஆக்சுவலி நீங்கள் இதை சொல்லும் போது என் மைண்டுக்கு ஒருத்தர் வராரு. ஆக்சுவலி இல்லை, 2 பேர் வராங்க. யாரு பாருங்க. ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க பஹா? நான் நல்லா இருக்கேன். சரி, உங்களுக்காக வந்து ஒரு நல்ல பில்டப்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் அவங்களுக்காக வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து தயாரித்து வச்சுருக்கீங்க? முக்கால்வாசி பேர் வந்து கடந்த காலம் எதிர்காலம் இதில் தான் இருக்காங்க. நிகழ்காலத்தில் இருக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பிரச்சனைகளை தான் முன் வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மாறாக இப்போ நிகழ்காலத்தில் இருந்தால் எப்படி நம்மளுக்கு வந்து பதில்கள் கிடைக்கும், நம்மளோட பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு அதை பற்றி தான் நான் அவங்கள்ட்ட பேச போகிறேன். ரொம்ப அழகாக சொல்லி வச்சுருந்தீங்க. சரி, இப்போ அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துருப்போமா? அழகாக கரெக்டாக பேசியிருந்தீங்க. ஆக்சுவலி என்னாலேயும் ரிலேட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது? கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை யூஷுவல் கிளைண்ட்ஸ். கவுன்சில் பண்ணும்போது என்கிட்ட ஒருத்தவங்க முக்கியமான ஒரு விஷயம் கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. என் குடும்பத்துக்கு நான் ஒரு பாரமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அது இயல்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இயல்பாக வர ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளாரே. அப்போ நான் சொன்னேன், எப்போ நீங்கள் வந்து நீங்களே ஒரு பாரம் இல்லைன்னு நம்புறீங்களோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த அன்பு, அந்த வில் பவர், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் வந்து உங்களால் வெளிப்படுத்த முடியும். அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக உங்களோட குடும்பத்தாரை வந்து தாக்கும். என்னோடய மனநிலையை நான் எப்படி நான் மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு உண்மையிலே வந்து நான் வந்து ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் பாஹா. சொல்லுங்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கணும்னு அப்படின்னு எனக்கு ஒரு வேண்டுகோள். ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நேரத்தில் உங்களை மாதிரி வாரியர்ஸ், அதாவது வீரர்கள் சொல்கிற டைலாக் என்னென்னு தெரியுமா? பார்த்துக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்.
சரி, நீங்கள் பொதுவாக வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்துருப்பீங்க. இப்போ என்கேஎஃப்க்கு வந்துடுவங்களுக்கு நீங்கள் எப்படி வித்தியாசமாக வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பீச்சை கொடுக்க போகிறீங்க? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்கேஎஃப் பேஷண்ட்ஸ்க்காக செய்ய போகிறேன். The session today is empower your brain. Our brain is actually super brain. Something that is yours, which you have, but I'm going to introduce to you. Icebreaker game. See, I know your family, right? I say I know your family, right? Your brain is a very powerful organ. 30 billion bits of information is like almost 8 gigabytes. Your brain declines and you can't remember things. Blue, black, green. No, wrong. One hand, cup it like this. Other hand, rub. Women have the ability to use both brains more than men. பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் எனக்கே பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு உங்கள் மூலமாக. அவங்களோட எனர்ஜி லெவல் வேறு லெவல். இன்ஃபேக்ட் இதுதான் மொதல் வாட்டியை நான் என்கே பேஷண்ட் கூட நான் என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சொன்ன ஒரு யுக்தி, அதாவது என்னன்னாக்கா நம்ம மூளையுடைய சக்தி வயதாக குறையுங்கிறது உண்மை கிடையாது. அந்த யுக்தியை சரியாக பயன்படுத்தி நல்லா பரிசு கொடுத்தாக்கா கடைசி வரைக்கும் நம்ம மூளையுடைய சக்தி அப்படியே இருக்கும். இது மூலமா அவங்க வந்து வாழ்க்கையில் இதை நல்லா பயன்படுத்தி அவங்களுக்கு மேலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் வரும்னு நான் நம்புகிறேன். அவங்க செல்ஃப் எஸ்டீமை ஏற்றுறதுக்கு ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் செஷனை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்போ இதை அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்க மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கிறதுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு நாம் ஆசைப்படுறோம். நிஷா, இன்றைக்கி நம்ம பார்த்த சில விஷயங்கள், கேட்ட சில விஷயங்கள், இதெல்லாம் பார்த்து கேட்கும்போது பார்ட்னர்ஷிப் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆமாம் பஹா, behind every successful man there's a woman சொல்கிறது பதிலாக behind every successful person there's a supportive partner சொல்லுது. சரியாக சொன்னீங்க. இனிமேல் இருந்து என்னோட பார்ட்னருக்கு நான் 100% சப்போர்ட்டிவாக இருக்க போகிறேன். என்னது பார்ட்னர்னு சொன்னீங்க? இல்லை பார்ட்னர்னா இதுக்கப்புறம் வர போகிற பார்ட்னருக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்ல வந்தேன். இல்லை சமாளிக்கிறேன், எனக்கு கேட்டுச்சு நீ பார்ட்னர்னு சொல்லி. இல்லை இது உதயம் சீசன் 5 செலிப்ரேட்டிங் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். வாங்க. இல்லை அந்த பொண்ணு அந்த ஆமாம் வாங்க போங்க. இன்னைக்கு நான் நேஷனல் கிட்னி ஃபவுண்டேஷனுக்கு வந்தப்போ பல மக்களை சந்தித்தேன். அவங்க வாழ்க்கை பாதைகளையும் பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அவங்க எவ்வளோ சவால்களை வந்து கடந்து வந்தாங்க அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன். இப்போ இந்த மாதிரி பார்க்குறப்ப அவங்க இவ்வளோ வந்து கஷ்டங்களை வந்து கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்ப என் வாழ்க்கையில் நான் எதிர்நோக்கிற கஷ்டங்களையும் நான் வந்து கடந்து வரலாம் அப்படின்னு ஒரு ஊக்கத்தோடு இருக்கேன். அதனால் இனிமேல் வந்து நம்ம எல்லாரும் வந்து தன்னம்பிக்கையோடு நிற்போம்.